தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றுதான். அதாவது பாத்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு நடைமுறை இருக்கு. ஆனா இந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டிருக்கு. அதாவது முழுமையான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சரியான தரவுகளை கொடுக்கலன்னா எந்த சூழ்நிலை எப்ப வேணாலும் இது தடை செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால் அடிபடுவது வெறும் வன்னியர் சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு மட்டும் வன்னியர் சமுதாய மக்கள் மட்டும்தான் இதுல பாதிப்படைவாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அனைத்து சமுதாயங்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் அத்துணை சமுதாயங்களுக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பா ஏற்படும். தயவு செஞ்சு சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. ஏன் அப்படின்னா இந்த 69% இடஒதுக்கீடை பாதுகாக்கப்பட வேண்டும். சமூக நீதி குறித்து பேசுற யாருமே பேச மாட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தான் பேசுது. அவங்களே எந்தெந்த வகையில இவங்களை ஆஃப் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டு வராங்கன்னா ஆஃப் ஆகிறதுக்கு ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணு இவங்க பாஜகவுக்கெல்லாம் அடிபறிஞ்சு போற கட்சி கிடையாது. ஆனால் மக்கள் நீங்க அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும், வெற்றியை கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இந்த இடைத்தேர்தல்ல நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு அடியும் திமுக ஆட்சி இழக்க போறது கிடையாது. ஆனால் உங்களுக்கான உரிமையை மீட்டு கொடுக்கும். அதாவது இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயித்து திமுக தோற்றுவிட்டால் உங்களுக்கு வரக்கூடிய சலுகை நின்றுவிடும் அப்படின்னு கிடையாது. ஆனால் இனி வரும் காலத்துல மக்கள் பிரச்சனைகள் எதுவும் நடைபெறாமல் மக்களுக்கான சேவை திட்டங்கள் முழுமையா நடைபெறும். இப்போ நடந்த அதாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் முழுமையா அதாவது அரசு களத்துல இறங்கி முழுமையா தீர்க்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். அதாவது முழுமையான மது ஒழிப்பு கொள்கையில் திமுக முன்னிறுத்தி அதை செயல்படுத்த முன்வரும். அனைத்து சமுதாயத்துக்குமான இடஒதுக்கீடு கிடைக்கும். எப்படின்னு சொல்றான், என்னைக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் அதிகாரத்துல உட்காருதோ அன்னைக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில தான் இன்னைக்கு 6 இடஒதுக்கீடு இந்தியாவில் நடைமுறைப்படுத்தின ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அருந்ததியருக்கு 3% உள் இடஒதுக்கீடு. அருந்ததி சமுதாய மக்கள் வாழ்நாள் முழுவதும் எஸ்சி பட்டியலில் இருந்து 18% அருந்ததியருக்கு 3 விழுக்காடு ஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள். அன்னைக்கு 18 எம்எல்ஏ இருந்துச்சு. ஆளுங்கட்சி நமக்கு தேவைப்பட்டது. அதுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு 3.5 இடஒதுக்கீடும் பிசியில இருந்து 3 பிரிச்சாங்க. அது முழுமையா இன்னைக்கு அனைத்து துறையிலும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெற்று உள்ள போயிட்டு இருக்கு. முக்கியமான காரணம் மருத்துவர் ஐயா தான். மறுக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. மத்தியில தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவத்துல மெடிக்கல்ல 22.5% மருத்துவர் ஐயா அவர்கள் வற்புறுத்தப்பட்டு மருத்துவர் சின்னையா அவர்களால் கொண்டு வரப்பட்டது 22.5% இடஒதுக்கீடு மத்திய அமைச்சரவையில் இருந்தோம். உயர்கல்வியில உயர் மருத்துவக் கல்லூரியில 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது அதில் அமைச்சரவையில் இருக்கும்போது மத்தியில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஓபிசி மக்களுக்கு 27% கல்வியில் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்துச்சு. இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை காலகட்டத்திலும் 6 இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அது உண்மையான அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தா அனைத்து சமுதாயத்துக்கான இடஒதுக்கீடையும் முழுமையா பகிர்ந்து கொடுப்பாரு. எந்த சூழ்நிலையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிகாரத்தில் இருக்கும் போது தன் சமுதாயத்துக்கு மட்டுமே அப்படின்னு எந்த சூழ்நிலையும் செஞ்சதே கிடையாது. அவங்க செஞ்சது அத்தனையுமே அதிகாரத்தில் இருந்த போது செஞ்சது அத்தனை விஷயமுமே எல்லா பொதுமக்கள் அத்துணை மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்க தவிர அதாவது தன் சமுதாயத்துக்கு மட்டுமே வன்னியர்களுக்கு மட்டுமே செய்யணும்னு இதுவரைக்கும் அப்படி ஒரு செயல் இதுவரைக்குமே இல்லை. ஆனா எதன் அடிப்படையில வன்னியர்களுக்கு மட்டும்தான் இந்த கட்சி அப்படின்னு அவங்க திமுக செய்யற இந்த சித்தாந்தத்தை நீங்க முதல்ல முறியடிக்கணும். எப்பவுமே அவங்க கூட்டணி மாறுறாங்க. இவங்க மேல இருக்கிற விஷயமே விமர்சனமே என்ன பண்றாங்க பாருங்க. எப்பவுமே இன்னைக்கு இல்ல நேற்று இல்ல நாளைக்கும் மறைக்கடிக்கிறதுக்காக நல்லா கதைங்க வன்னியர்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக சித்தரிச்சு ஒரு பிம்பத்தை உருவாக்குற ஒரு சூழ்ச்சியை செஞ்சு வச்சுட்டாங்க. ஆனா தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கும் அதிகமான இந்தியாவிலே அதிகமான அரசியல் அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் சமூக நீதியும் பெற்றுக் கொடுத்த ஒரே தலைவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இது யார் வேணாலும் மாத்தடி சொல்லிக்க முடியும். யாருமே இதுக்கு பங்கு கேட்கவே முடியாது.
அப்படி தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு காலமெல்லாம் அவர் மருத்துவரைய பொதுவாழ்வில் தொடங்கின காலத்துல இருந்து செஞ்சு கொடுத்த அவரே இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு எதிராக திசை திருத்தி இருக்காங்கன்னா அவரால் உருவாக்கப்பட்ட பாடாளி மக்கள் கட்சியில பொதுச் செயலாளர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல மட்டும்தான் இருக்கணும்னு கட்சி பயலாவே இருக்குதுங்க. அப்படி இருக்கிற ஒரு ஐயாவை தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காங்கன்னா அப்ப திராவிட சூழ்ச்சியை மக்கள் புரிஞ்சுக்கணும். திராவிட சூழ்ச்சியினால தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும் அதிகாரத்துக்கு வர முடியல தமிழ்நாட்டுல. அதே மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் அதிகாரத்துக்கு வர முடியல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த முதல் அமைச்சரவை பதவியே முதல்ல கிடைச்ச 2 பதவியும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. இதை விட வேற இது வரைக்கும் அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற திமுக எல்லாமே கொடுத்தது. அதுவும் யாருக்கு ராசாவுக்கு கொடுத்தது. அதுக்கு முன்னாடியே பாட்டாளி மக்கள் கட்சி கிடைச்ச அதிகாரத்தை முதல்ல கிடைச்ச அதிகாரத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நான் தான் முகவரின்னு சொல்ற திருமாவளவன் இது வரைக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு செஞ்சிருக்கிற ஒரே ஒரு இடஒதுக்கீடோ ஒரு சமூக நீதி பிரச்சனையோ இல்ல அடிப்படை அத்தியாவசிய பிரச்சனையை தீர்த்து வச்சான்னு ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. வேங்கையல் பிரச்சனை ஏன் தீக்கல, நாங்குநேரி பிரச்சனை ஏன் தீக்கல? இன்னைக்கு சாராயத்துல 60 பேர் செத்து போயிட்டான். ஒரே ஊர்ல 20 பேருக்கு மேல செத்தாங்க. ஒரே ஊர்ல அப்படியே காசில நடக்கிற அந்த என்ன இதெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி மயான கொள்ளையா எரிஞ்சிட்டு கிடக்குது. ஒரு ஊரே ஓலத்துல இருக்கு. ஆளுங்கட்சி ஏன் எடுத்து கேள்வி கேட்க முடியல? இன்னைக்கு போராட்டம் யாரும் எதிர்த்து போராட்டம்? திருமாவளவன் அண்ணா அவர்களே, நீங்க உண்மையிலே இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் அப்படின்னா உங்களை நான் மனதார வரவேற்கிறேன். ஆனா நீங்க யாரை எதிர்த்து போராடுறீங்க? இப்போ ஒரு வார்த்தை ஆளுங்கட்சியை பத்தி கேட்கலையே. ஆளுங்கட்சியோட தவறானதால இவ்வளவு பெரிய தவறு கள்ளச்சாராய பிரச்சனை மக்கள் இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க. மாநில அரசேன்னு ஒரு குற்றச்சாட்டு வரலையே. அப்ப அடுத்து மறுபடியும் நீங்க 4 சட்டமன்றத்துல இருந்து இன்னும் 2 சட்டமன்றமா உருவாக்கணும், அவ்வளவுதான் உங்களோட திட்டமா? அந்த சமுதாயத்துக்கு எதுவுமே நல்லது பெற்றுக் கொடுக்க மாட்டீங்களா? அந்த சமுதாயத்துக்கு நடக்கிற தீங்க நீக்கிறதுக்காக யாரால் நடந்தது இந்த தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்களா? 4 எம்எல்ஏ ஓட்டு எம்பி இது மட்டும்தான் அதிகாரம் மட்டும்தான் உங்களோட நோக்கமா? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கான எந்த அடிப்படை பிரச்சனை தீர்க்கறதுக்காக ஆளுங்கட்சி கிட்ட எதுவும் முறையிட மாட்டீங்களா? கோரிக்கை வைக்க மாட்டீங்களா? அவங்க எதிர்த்து ஃபைட் பண்ணவே மாட்டீங்களா? அப்ப 4 சீட் அதிகாரத்திலும் உங்க அதிகாரம் முடிஞ்சு போயிருமா உங்க கட்சியோட செல்வாக்கு? அப்ப யாருக்காக கட்சி நடத்துறீங்க? யாருக்காக அதிகாரத்தை பிடிக்கிறீங்க? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு நான் தான் தலைவன் மாறு தட்டி சொல்றீங்க. சொல்றீங்க அந்த மக்கள் கிட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்கிற ராமதாஸ் ஐயாவையே ஒரு எதிராளி மாதிரி சித்தரிச்சு மீடியா யார் செய்யறது? இது அதாவது திருமாவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். திமுக செய்யற சூழ்ச்சிக்கு நீங்க ஏன் அடிப்படுறீங்க? தமிழ் சமுதாயங்கள் இரு பெரு சமுதாயங்களை அடிக்க விடுறீங்க, மோத விடுறீங்க. ஆனா இன்னைக்கும் களத்துல முதல்ல இறங்கி அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக குரல் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவும் அந்த நிர்வாகிகளும் தான். இன்னைக்கு திமுக எதிர்த்து யாரை எதிர்த்து அறிக்கை கொடுக்குறாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி தான் மெயினா எதிர்த்து அறிக்கை கொடுக்குறாங்க. அண்ணா திமுக காலத்துல போராடுது, பாஜக காலத்துல போராடுது, நாம் தமிழர் களத்துல இறங்குது. ஆனால் அவங்க பிரதான ஒரு எதிர்கட்சியா எதிர்த்து அவங்க அறிக்கை கொடுக்கறது யாரை எதிர்த்து அறிக்கை கொடுத்திருக்காங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. எதன் அடிப்படையில? அந்த பகுதியில் இருந்த கார்த்தி என்ற ஒரு எம்எல்ஏ, உதயசூரி என்ற எம்எல்ஏ, அந்த 2 எம்எல்ஏவை தான் இதுக்கு உடந்த அவங்க 2 பேரும் மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க. அந்த பகுதியில் இவங்க தான் பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சு பகிரங்கமா 2 பேரும் கைது செய்யணும்னு குற்றச்சாட்டு வச்ச ஒரே அரசியல் கட்சி அவங்க மட்டும்தான். இன்னைக்கு அவங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுறாங்களா? அது அன்புமணி சொல்லிட்டாரு. அதாவது நீ என்ன வழக்குனா போட்டுக்கோ, அதாவது இதுக்கு மேலதான் உங்களோட கச்சேரியே இருக்குன்னு அவரு சொல்லிட்டாரு. இனிமேல் தான் இவங்களுக்கு பாடமே இருக்க போகுது. ஏன் வைக்கல? ஏன்னா அதுல ஒரு வீடியோ ஒண்ணு பாத்துருப்பீங்க நீங்க. அதாவது நான் 10-20 வருஷமா குடிச்சிட்டு இருக்கேன், ஆணு பொண்ணு எல்லாமே குடிப்போம், ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே ஆகல, இப்பதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாரு. அப்ப 10-20 வருஷமா அங்க குடிச்சிட்டு இருக்கேன்னா நீ உதயசூரியன் எம்எல்ஏ நீ சொல்ற நான் 5 முறை இங்க எம்எல்ஏ இருக்கிறேன், பாரம்பரிய நான் எம்எல்ஏ இங்க அரசியல் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. வெக்கமா இல்லையா உனக்கு? அசிங்கமா இல்ல? இந்த பகுதியில ஏரியா பகுதியில இந்த கல்வராயன் மலைப்பகுதியில இப்படி சாராயம் காய்ச்சி இந்த பகுதியில ஆணு பொண்ணு குடிக்கிறேன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்களே, இதை பார்த்து உங்களுக்கு வெக்கமா இல்லையா? 60 பேர் என்ன சாதாரணமாவா? அந்த பகுதியில ரொம்ப பாமர ஏழை மக்கள் அவங்க எல்லாம் என்ன இப்பெல்லாம் நடந்துச்சு. அடுத்த கட்டம் அந்த பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? அந்த குடும்பம் என்ன ஆகுறது? அவருக்கு அந்த 10 லட்சம் கொடுத்தா முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதானா? அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறது சரி, நியாயம், தவறு இதெல்லாம் நான் சொல்ல வரல.
முதல்ல அந்த பகுதியில் இருக்கிற அவங்களுக்கு நிரந்தரமா குடியில இருந்து மீளணும். அவங்க அந்த பகுதியில சாராயம் காய்ச்சறதை தடுக்கணும். நீ மக்கள் பிரதிநிதி தர, மக்களை காப்பாற்றணும் மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற பிரச்சனையை சரி செஞ்சு அவங்க அடிப்படை திட்டங்களை, வேலை வாய்ப்பு, கல்வியை கொண்டு வந்து சேர்க்கறதான ஒரு மக்கள் பிரதிநிதியோட வேலை. அதை செய்யாம சாராயம் குடிக்கிறவங்க, சாராயம் விற்கிறவனுக்கு துணை போனீங்கன்னா எப்படி அந்த மக்களுக்காக நீ பிரதிநிதியா இருக்க முடியும்? நீங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. ஏங்க அந்த பகுதியில ஏதாவது ஒருத்தன் கள்ளச்சாராயம் வித்து உடனே அது யாருன்னா போட்டு கொடுத்தா உடனே இவங்க போயிட்டு இவரு எம்எல்ஏ போன் பண்ணிடுவாராமா. போன் பண்ணி ஏங்க அவங்க விடுவிக்கிறதே முதல்ல இவங்க தானம்மா. உடனே அதுக்கப்புறம் அவங்க விடுவிச்சதுக்கு அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட நபர் யாரு, அவங்க இந்த போன் யார் போட்டு சொன்னது, கம்ப்ளைண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டானே போயிட்டு சண்டை பிடிப்பாங்களாமா. அதனாலயே நாங்களாம் சொல்றதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஊடகத்துல இந்த மாதிரி செய்தி வந்துட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு விக்கிரவாண்டி மக்கள் இந்த தேர்தல்ல நீங்க கொடுக்கிற திமுகவுக்கு பாடம் மிகப்பெரிய அளவுல இருக்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது ஒரு தேவையா இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட நலத்திட்டங்கள் சரியான முறையில செயல்படுத்தணும், மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கணும், ஒரு நல்ல அரசு செயல்படணும். அப்படின்னா கண்டிப்பா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கணும், திமுக வீழணும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.